ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட வந்திருக்கோம்னா, கமலா கேம் தான் விளையாட வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு லைவில் வந்து சஜஸ்ட் பண்ணிங்க. ப்ரோ இந்த கேம் விளையாடுங்க, ரொம்ப ஹாராக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து நான் விளையாட வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து அல்ட்ரா கிராஃபிக்ஸ்லாம் வைக்க சொன்னாங்க. நான் வச்சுக்கிட்டு அப்படி ப்ளே கொடுத்தாச்சு. இப்போ 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது. ஏதோ ஒரு ஊரில், சரிங்களா, நல்லா ஹாப்பியாக போயிட்டு இருந்துங்க. 2-3 நாளாக நல்லா ஹாப்பியாக போயிட்டு இருந்து கல்யாணம் ஆகி திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. உடம்பு சரியில்லாமல் போனதுனால நிறைய வைத்தியம் வச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட முகம் வந்து பேய் மாதிரி ஆயிட்டு அந்த பொண்ணே பேய் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மாமனாரோட வயிற்று கிழிச்சு வயிற்றையும் ஒரு பதம் பார்த்துருச்சு. ரத்த கலரி, அந்த இடமே ரத்த கலரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து லெட்டர் எழுதுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஏன்னா நம்ம தான் சாமியார், சரிங்களா. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க, இந்த பொண்ணோட ஆவி வந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து லெட்டர் எழுதி நம்மளை வர வைக்கிறாங்க வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பேயை விரட்டணுமா இல்லையான்னு தான் இந்த ஸ்டோரி, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எப்பாடி இந்த கேட்டை பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குங்க. ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருட்டாக இருக்குது, லைட்டே சுத்தமாக இல்லைங்க. இது வந்து அந்த காலத்தில் உள்ள கேம் நினைக்கிறேன். ஃபுல்லாக விளக்கு தான் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாசலில் தீ வந்து கொழுந்து விட்டு எரியுது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த தீயை வந்து அணைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி தேவைப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா பம்பு செட் இருக்குது. சூப்பருங்க, தண்ணி நிறைய வரும் போலுக்கு. இப்போ வந்து பம்பு செட்டில் நம்ம தண்ணி எடுக்கணும்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இல்லாட்டி ஒரு பாத்திரமோ இல்லாட்டி வந்து ஒரு குடமோ நமக்கு தேவைப்படும். பக்கத்தில் எங்கேயோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தேடி பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். இதில் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாம் கைஸ், இன்னும் இருக்குது. நல்ல வேலையை நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த குடத்தை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி இறக்கி இந்த தீயை வந்து அணைச்சிடலாம், சரிங்களா. போயிட்டு வந்து இந்த குடத்தை வச்சிடலாம். வச்ச உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி, இருங்க ஒரு நிமிஷம், தண்ணியை நிரப்பிடலாம். எனக்கு தண்ணி நிரப்ப முடியல. இதில் ஃபஸ்ட் நோட் பண்ணணும் விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பம்பு செட்டோட கம்பிங்க. அந்த கம்பியை வச்சு தான் அந்த தண்ணி வந்து இறக்குற மாதிரி இருக்கும். அந்த கம்பி தான் தேடணும், எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, ஒரு மாதிரி கொட்டைகை மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி இருக்குது வேற மாதிரிங்க. நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போனால் டக்குன்னு பயமுறுத்திடுச்சு என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டுடுச்சு. இந்த இடத்த விட்டு வெளியே போனால் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம தண்ணியை பிடிச்சி அந்த குடத்துல இறக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தீயை வந்து அணைக்கிறோம், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் இருந்தேன். அமுக்கி அமுக்கி பார்க்குறேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணணும், சரிங்களா. ஹோல்ட் பண்ணால் அப்படியே தண்ணி வந்து இந்த குடத்துல நிறையுதுங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். குடத்துலேயும் தண்ணி இறங்கிடுச்சு, ஏறிடுச்சு, ஏதோ ஒன்றுங்க. குடத்தை தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தீயை தான் அணைக்கிறோம். குபு குபுன்னு எரியுது. அப்பா உள்ளே போனால் கறிக்கிறோம் போல்க. ஒரே தண்ணி ஒரு ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. டோரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சுன்னு சொன்னேன். இப்போ வீட்டுக்குள்ளே போயாச்சு. வீட்டுக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா சில அமானுஷ்யமான சவுண்ட்லாம் கேட்டுச்சு. இதில் வந்து என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. எனக்கே ரொம்ப பயமாக இருக்குங்க. நிறைய பேர் லைவில் என்ன மாட்டி கூடதுக்கு இந்த ப்ரோ வந்து பயப்படணும், இந்த கேம் விளையாண்டு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வசமாக மாட்டி விட்டீங்க. பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ரிங்குன்னு அடிச்சிச்சு. நானும் பார்க்குறேன், இந்த ஃபோன் எடுத்து ஹலோ எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கலான்னு பார்த்து இந்த ஃபோனை எடுக்கவே முடியல. நானும் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு கிடைக்கல. இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே இந்த பழங்காலத்துலேயே ரொம்ப ஒரு மாதிரி இடங்க, சரிங்களா. இந்த இதெல்லாம் இந்த லைட்லாம் இருக்காது கைஸ். இந்த ஒரு மாதிரி ஒளி தான், அந்த தீப்பந்தத்தை தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு டோர் இருக்குது, இது ஏதாவது இருக்கான்னு தெரியல. பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ரத்த கலரியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தட்டு இருக்குது. இந்த தட்டு எதுக்குன்னு தெரில. சரி, இந்த தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு டோர் இருக்குது. இதில் வைக்க முடியுமான்னு தெரியல. இதில் வச்சு பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டு நடுசில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் போய்ட்டு 5 பொருள் வச்சா தான் அந்த கேமை முடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. நான் கேமை பார்த்துருக்கேன், ஆனால் வீடியோவில் பார்த்துருக்கேன், ஆனால் நான் விளையாண்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. பார்த்துடுங்க மக்களே. நானும் இந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறேன். அந்த டோர் வந்து லாக்கில் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீ தேவையா. அதுக்கப்புறம் இந்த டோரை ஓப்பன் பண்ண பிறகு ஒரு சேர் வந்து கமந்து கிடக்குது. இங்கே ரத்த கலரியாக இருக்குது. எனக்கு பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. எல்லோரும் நல்லா மாட்டி விட்டீங்க போதுமா. இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் இருக்குங்க. அப்படியே இந்தியன் டாய்லெட் பாத்ரூம். இந்த கேம் வந்து இந்தியன் கேம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெட்டி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு பாஸ்வேர்டு எதுவுமே தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஐயோ நான் வேறு பெல்லு, அந்த பெல்லு பக்கத்தில் போனால் அந்த பெல்லு ஆட்டோமேட்டிக்காக அடிக்குதுங்க. அந்த பேய் வேறு என்னை துரத்திட்டு அடிக்க வருமே. ஐயோ வராங்க. இப்போ தாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற அந்த பேயை
பயங்கரமா இருக்குங்க. கேம் அல்டிமேட்டா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. ஹெட்ஃபோன் போட்டு விளையாடுங்க. ஹெட்ஃபோன் போட்டு விளையாடுங்க. சூப்பரா இருக்கும். கேம் அல்டிமேட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. பயத்துல வேற ரொம்ப ஒளர்றேங்க. அ இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு செங்கல் செங்கலா இருக்குது. இந்த கேம நான் பார்க்கும்போதும் எத மீன் பண்ற மாரி இருக்குன்னா, இந்த ஹாரர் டேல் சாப்டர் 1, சாப்டர் 2 மீன் பண்ற மாரி இருக்கு. ஏன்னா, அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, இப்படி தான் அடைச்சு விட்டுரும். நம்ம எப்படி அந்த ஹாரர் 2 வச்சுக்கங்களா, ஹாரர் சாப்டர் 2ல ஹாரர் டேல் சாப்டர் 2ல இப்படி தான் கைஸ் இருக்கும். பார்க்கலன்னா போய் பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இதில தேவையில்ல நமக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா வாராங்க. ஐய்யயோ! செங்கல் சவுண்ட் போட்டே வாராங்க கைஸ். என்ன கைஸ் நியாயமே இல்ல. ஓ! டக்குனு நம்ம எடுக்கணுமா? அந்த செங்கல் வந்து டக்குனு எடுக்கணும் போல இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா தட்டி தட்டி விளையாடிட்டு இருக்கிறேன். ஐய்யய்யோ! இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் ஒரு ஹெல்த் தாங்க இருக்குது. ஒரே ஒரு ஹெல்த் தான் இருக்கு. இனிமே மாட்டுனா கைமா தான். இப்ப என்ன பண்ணணும்னே தெரிய மாட்டேங்குது நண்பர்களே! கீழ என்னமோ செருப்பு மாரி இருக்குது. செருப்பு எடுக்க முடியல. இங்க பார்த்தீங்கன்னா, அம்பர்லா இருக்குது. இந்த கொடைய எடுத்துக்கலாமா? ஓகே கைஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கொடைய எடுத்தாச்சு. கொடை எதுக்குன்னே தெரியல. அந்த டோர் வேற ஓப்பன்ல இருக்கு. இத வச்சு எடுக்க முடியுமா? ஓகேங்க. டோர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. செமங்க. வேற மாரி இங்க பார்த்தீங்கன்னா, மேலேருந்து ஃபேன் வந்து கீழ விழுந்து கிடக்குது. வீட்ட பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தா, தீ வந்து நல்லா குபு குபுன்னு எரியுது. ஆனா, மேலேருந்து மழை பெய்யுது. ஆனா, இந்த தீ வந்து அணையவே இல்லங்க. என்ன ஒரு ஆச்சரியமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அமானுஷ்யமா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில ஒரு சம்பவமே நடக்கும் நண்பர்களே. நான் அந்த தட்ட எடுத்துட்டு வந்து இதில தான் வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்க்காத நேரத்தில வந்து அந்த கமல வந்து அடிச்சிருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா, கடைசி உசுரு இருந்துச்சு. அதுவும் போயிடுச்சு. இப்ப வந்து நம்மள வந்து அந்தரத்தில பறக்க விட்டு நம்மள வந்து சோழிய முடிக்க போகுது. கீழ வேற பார்த்தீங்கன்னா, நெருப்பு குபு குபுன்னு எரியுது. நம்மள பார்த்தீங்கன்னா, அதில போட்டு நம்ம சோழிய முடிச்சிருச்சுங்க. நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க.